அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த நூலின் ஆசிரியர் திரு பிரேமா மேடம் அவர்களே. இன்றைக்கு மேடம் பிறந்த நாள். பிரேமா மேடத்துக்கு ஒரு பிறந்த நாள். என்னடா தேதி மாறிடுச்சான்னு பார்ப்பீங்க. அவர் ஒரு ஆசிரியராக பிறந்த நாள். அவருக்கு 2 மகள்கள். இப்போது அவர் பெற்றிருப்பது மற்றொரு பிள்ளை. அதனால் இன்று புதிதாய் மற்றொரு தாயும் ஆகி இருக்கிறார். அவருக்கு இன்று ஒரு புதிய பட்டம் கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே அவருக்கு மேனாள் மாநகராட்சி ஆணையர் போன்ற பட்டங்கள். இன்று அவருக்கு கிடைத்திருக்கிற பட்டம் இனி ஆத்தர். நான் பலரை பார்த்திருக்கிறேன். அவர்கள் போட்டுக்கொள்ள விரும்புகிற பட்டம் ஆத்தர், ஆசிரியர், நூலாசிரியராக இருக்கிறார். அதற்கும் என்னுடைய பாராட்டுதல்கள். தன் வாழ்நாளுக்கு பிறகும் வாழப்போகிற பிரேமா மேடம் அவர்களுக்கு மற்றும் ஒரு வாழ்த்து. உங்களுக்கு என்னன்னு தெரியாதனால கைத்தட்டல. இப்போ நமக்கு காந்தி வாழ்கிறார் புத்தகங்கள் மூலமாக. திருவள்ளுவர் வாழ்கிறார், நம்மோடு உரையாடி கொண்டிருக்கிறார் புத்தகங்கள் மூலமாக. ஒரு மனிதன் அவன் முடிந்த பிறகு அவன் பேச்சு முடிந்து விடுகிறது. ஒரு எழுத்தாளன் தொடர்ந்து மக்களோடு உறவாடி கொண்டே இருக்கிறான். திருவள்ளுவருடைய பூத உடலை ஒருத்தரும் பார்த்ததில்லை. ஆனா அவரை பேசாத நாள் இல்லை, சிலாயிக்காத ஆசிரியர்கள் இல்லை. இப்ப முகநூல்ல பாத்தீங்கன்னா சுஜாதாவுக்காக பேசிக்கிட்டே இருப்பாங்க. பாலகுமார் நினைத்து பேசிக்கொண்டே இருக்கிறார். ஜெயகாந்தன் இன்னமும் நமக்கு வழிகாட்டி கொண்டே இருக்கு. ஒரு ஆசிரியர் என்பவர், ஒரு புத்தக ஆசிரியர் என்பவர் தன் வாழ்நாளுக்கு பிறகும் இந்த உலகத்தில் வாழக்கூடியவர். அந்த விதத்தில் பிரேமா மேடத்திற்கு அப்படியும் ஒரு வாழ்த்து. சத்திய சோதனை கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் என்று சொல்லுகிறார்கள். எழுதி முடித்து 1928 என்று நினைக்கிறேன். இன்னமும் நம்மோடு உறவாய் கொண்டிருக்கிறது. என் சரித்திரம், உவே சாமிநாதருடைய புத்தகம் பேசிக்கொண்டிருக்கிறது. சில நேரங்களில் சில மனிதர்கள், ஹாம்லெட், இது போன்ற பல புத்தகங்கள், திருக்குறள், கம்பராமாயணம், சிலப்பதிகாரம், ஷேக்ஸ்பியர், லாவோ டிசு, எல்லோரும் நம்மோடு உறவாடி கொண்டிருக்கிறார்கள், உரையாடி கொண்டிருக்கிறார்கள். எழுத்தாளர்களுக்கு பர்சனாலிட்டி இருப்பது போல எழுத்துக்கு ஒரு பர்சனாலிட்டி இருக்கிறது. நான் திரு அசோகன் திருநாளோடு பழகிற வாய்ப்பு அப்படி எல்லாம் என் வயதுக்கு, என் எழுத்துக்கு நான் சொல்லக்கூடாது. ஆனால் அவருடைய பெரியதுக்கு என்னை அனுமதித்திருக்கிறார். அவருடைய பேச்சுக்கும் அவருடைய நடைமுறைக்கும் அவர் எழுத்துக்கும் தொடர்பில்லை. அவர் ஒரு மிகப்பெரிய ஆளுமை. புத்தகங்களை படித்தால் தெரியும். ஜே.கே. அப்படித்தான். சா. கந்தசாமி அவர்களோடு 20 ஆண்டுகள் தொடர்ந்து காலை நடைபயிற்சி செய்யும் வாய்ப்பு நான் பெற்றிருக்கிறேன். எளிய மனிதர். போப் ட்ரஸ்ட் என்கிற ஒரு அரசு நிறுவனத்திலே ஒரு எளிய வேலை செய்தவர். ஆனால் அவர் அது அல்ல. அவருடைய பர்சனாலிட்டி, அவருடைய எழுத்து, அவருடைய சாயாவரம், அவருடைய விசாரணை கமிஷன், அதை படித்து பாருங்கள். கந்தசாமி யார் என்று தெரியும். சுஜாதா, என்னிடம் ஒருவர் சொல்லுவார், எந்த பெண்ணோடும் நேரிட்டு பேசி இருப்பாரா என்று தெரியாது, ஆனால் அவருடைய புத்தகத்தில் வருகிற கதாநாயகர்கள் என்று சொல்லுவார். எழுத்து ஆளுமை வேறு. பாலகுமாரனுடைய சில புத்தகங்கள், சில விவரிப்புகள் இன்றும் என் மனதில் இருக்கின்றன. ஒரு விளையாட்டு வீரன் அவனை எப்படி தயார் செய்து கொள்ளுகிறான், அதே போல ஒரு ட்ராலி ஷாட் எப்படி நடத்தப்படுகிறது. சிலவற்றை பாலகுமாரன் எழுத்தில் படித்து விட்டால் வேறு விதமாக அதை யோசிக்கவே முடியாது. எழுத்து என்பது வருவதையெல்லாம் கொட்டுவதல்ல. எழுதி பின்னால் ஒரு உருவத்தை உண்டாக்கி விடுவது. தொடர்ந்து எழுதுபவர்களுக்கு அப்படி வந்துவிடும். அப்படிப்பட்ட முக்கியமான ஆளுமைகளில் ஒருவர் இன்றும் உறவாடி கொண்டிருக்கிறார், உரையாடி கொண்டிருக்கிறார், பல நாட்களும் உறவாட போகிறார். அவர்தான் திரு இறையன்பு அவர்கள். அவருடைய பல புத்தகங்களை படித்தால் அவர் என்ன ஆளுமை என்பது நமக்கு தெரிய வரும். படைப்பாளர்கள் 2 முறை பிறக்கிறார்கள். முதல் முறை அவருடைய டேட் ஆஃப் பர்த், 2வது முறை புத்தகம் வெளியிடும் நாள். ஏற்கனவே எழுதியிருப்பார்கள், ஒரு முறை பிறக்கிறார்கள். ஆக சிலர் சொல்லுவார்கள், தமிழில் எழுதினால் பிழைக்க முடியாது, தமிழில் அதிக புத்தகங்கள் இருப்பதில்லை, எண்ணிக்கை குறைவு, எழுத்தாளனாக வாழ்க்கையை ஓட்ட முடியாது என்று. தமிழ் என்ன எழுத்து பிழைப்பா? பிழைப்பதற்கு தமிழா? தமிழை வைத்து பிழைக்க வேண்டாம். தமிழை நாம் பிழைக்க விட்டால் போதும். நாம் எழுத்தின் மூலமாக பல எழுத்தாளர்கள் பணியாற்றிக் கொண்டுதான் எழுதியிருக்கிறார்கள். முழு நேர எழுத்து என்பது எழுத்து கேட்கவே இல்லை. அப்படி பார்த்தால் 165 புத்தகங்கள் எழுதிய தமிழ் செயலராக இருந்திருக்க முடியும். ஜே.கே. ரவுலிங் என்று பலரை சொல்வார்கள். மேலை நாடுகளில் ஸ்போர்ட்ஸ்மேன் மில்லியனராக இருப்பார், நடிகர்கள் மில்லியனராக இருப்பார்கள், எழுத்தாளர்களும் மில்லியனராக இருப்பார்கள். இங்கே இல்லை என்பது உண்மைதான். ஆனால் அப்படித்தான் இருக்க வேண்டும். முழு நேரம் எழுதி பணம் வரவில்லை என்று அங்கலாய்க்க கூடாது, அதற்காக எழுதக்கூடாது என்று நினைக்கிறேன் நான். மேலாண்மை பொன்னுச்சாமி என்று ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர் தாமுகேசாவில் இருப்பார். அவர் சைக்கிளில் வைத்து பாத்திரம் பெற்றவர். வீடு வீடாக சைக்கிளில் போய் பாத்திரம் பெற்றவர் மேலாண்மை பொன்னுசாமி. மிகச்சிறந்த படைப்புகளை கொடுத்தவர். அசோகமித்திரன் ஜெமினி ஸ்டூடியோவில் வேலை பார்த்தவர்.
JK கம்யூனிஸ்ட் கட்சியில் தொடக்கத்தில் எடுபிடி சிறுவனாக இருந்தவர். JK எழுதாதையா நாம் எழுதிவிடப் போகிறோம். சுஜாதா பணிமொழி பெறுகிற வரை பாரத் எலக்ட்ரானிக்ஸில் வேலை செய்தார். சுஜாதா எத்தனை தொடர்கள். டஃபேல் வேலை செய்தவர் பாலகுமாரன். சங்க இலக்கியம் எழுதியவர்கள் யார் என்று பாருங்கள். எழுதியவர்கள் அரசர்கள், அமைச்சர்கள், புலவர்கள் மட்டுமில்லை, வணிகர்கள், எழுதாதவர்களே இல்லை. ஆக எழுத்து என்பது தனியாக தொழில் அல்ல, எல்லோரும் செய்ய வேண்டியது, எல்லோராலும் செய்யக்கூடியது. அனைவருடைய அனுபவங்களையும் கொண்டு வந்து கொட்ட வேண்டியது எழுத்து. சங்க இலக்கியத்தை பலர் எழுதியிருக்கிறார்கள். அது முழுநேர வேலையாக செய்ய முடியவில்லை என்பது ஒரு சாக்கு. திரு இறை என்பவர்கள், நான் முழு நேரம் வேலைதான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன், இது தவிர பல வேலை பார்க்கிறேன். எழுதுவதற்கு இப்படிப்பட்ட சாக்கு போக்குகள் வேண்டாம். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் போதும். நீங்கள் 100ஐ தொடுவீர்கள், ஆயுசிலும் சரி, புத்தக எண்ணிக்கையிலும் சரி. அடுத்து அரசு ஊழியர்கள் எழுதலாமா? நான் பாரத மிகுமின் நிறுவனத்தில் பப்ளிக் செக்டாரில் வேலை செய்தேன். எனக்கு எழுத வராதவர்களுக்கு என் மீது கோபம் வரும். அவர்கள் இவர் எழுதி காசு சம்பாதிக்கிறார் என்று விஜிலன்ஸ் துறைக்கு எழுதுவார்கள். விஜிலன்ஸில் கூப்பிட்டு கேட்டால், நான் எழுதிய கதை, இந்த கதையின் மூலமாக நிறுவனத்திற்கு ஒரு தொந்தரவும் இல்லை. எழுதக்கூடாது என்பது நிறுவனத்துக்கு எதிராக எழுதக்கூடாது, தொந்தரவு தருபவற்றை எழுதக்கூடாது, ரகசியங்களை எழுதக்கூடாது. இந்த சட்டத்தை, இந்த ரூலை சிலர் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறார்கள். நான் திருச்சி பாரத நிறுவனத்தில் இருந்த போது இலக்கிய வட்டம் என்று ஒரு அமைப்பை தொடங்கினேன். நான் தொடங்கியதும் செய்த முதல் வேலை, அங்கே எழுதி கொண்டிருந்த தமிழ் யூனியன் குழுக்கள் நிறைய எழுதுவார். ரிஷபன் இன்னமும் எழுதி கொண்டிருக்கிறார். கிருஷ்ணா, இவர் 3 அழைத்து இந்த ரூல் எல்லாம் போடுகிற பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஜெனரல் மேனேஜர் கையால் விருது கொடுத்தேன். இனி இப்படிதான் சொல்லுவீங்க, நீங்க எழுதக்கூடாதுன்னு GM வைத்து அவர்களுக்கு விருது கொடுத்து எழுதுவது தவறில்லை என்று ஞானஸ்தானம் செய்து வைத்தேன். சசி தரூர் சீனியர் டிப்ளமேட் யூஎன்ல இருந்திருக்காரு, நிறைய எழுதியிருக்கிறார். நான் ChatGPT-யிடம் கேட்டேன், அரசு ஊழியர்கள் என்ன ஐயா வராரு, அம்மா வராங்க, இதை பத்தி ஏதாவது சொல்லுவாங்க, அரசு ஊழியர்களுக்கு மிக சிறப்பாக எழுதியவர்கள் யார் என்று கேட்டால் யார் பேர் முதலில் வந்தது? அதனால் நீங்கள் நினைத்தாலும் ChatGPT காட்டிக் கொடுத்துவிடும். அக்ளைம்ட் ஆத்தர் அவர். K. விஜய் கார்த்திகேயன் IAS, சஞ்சீவ் சன்யல், மு. ராஜாராம் என்று பல பெயர்கள் ஐயா பெயரோடு வருகிறது. நான் சொல்லுவேன், எழுதுவது நல்லது, கரை நல்லது போல எழுதுவது நல்லது, எழுதாதது குற்றம். எப்படின்னா, நமக்கு ஒரு வாழ்க்கை கிடைத்திருக்கிறது. நான் BHல வேலை பார்த்தேன், இன்னும் பல இடங்கள்ல வேலை பார்த்தேன், நிறைய பேரை சந்திக்கிறேன், சிந்திக்கிறேன். இதை நான் இந்த உலகத்தில் எழுதி வைத்து விட்டு போக வேண்டும். டை எம்டி என்று ஒரு புத்தகம் இருக்கிறது. திருவள்ளுவர் அவருக்கு தெரிந்ததை அவரோடு விட்டிருந்தால் அவரும் அவர் குடும்பமும் 4 உறவினர் மட்டும்தான் தெரிந்து கொண்டிருப்பார்கள். டால்ஸ்டாய் தெரிந்து கொண்டிருக்கிறார், ஒபாமா தெரிந்து கொண்டிருக்கிறார், மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் தெரிந்து கொண்டிருக்கிறார். மாண்டிகோமரி போராட்டம் நடந்தது. ஒரு திருக்குறள் உலகத்தில் பிரளயத்தை ஏற்படுத்தியது. ஒரு மனிதனின் அந்த சிந்தனை அச்சாணி. எழுதுங்கள், எல்லோரும் எழுத வேண்டும். அதில் கற்றதை பெற்றதை நாம் கொடுக்க வேண்டும். பணம் கொடுக்கிறது மட்டும் உதவி இல்லை. வாழ்க்கையில் நமக்கு தெரிஞ்ச எல்லா நல்ல விஷயங்களையும் நாம் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். வள்ளுவர் கொடுத்திருப்பது பெரும் கொடை. நான் M1, M2, M3 ஒரு புத்தகம் எழுதுறேன். அந்த M1 மணி, M2ங்கிறது மைண்டு, M3ங்கிறது வாழ்க்கையில் ஒரு கட்டத்துக்கு மேல் மற்றவர்களுக்காக வாழ ஆரம்பிக்க வேண்டும். வாசுப்பா மாணிக்கனாருடைய ஒரு அற்புதமான பாடலை நான் இன்று காலை தான் அந்த புத்தகத்தில் சேர்த்தேன். காடு மணக்குது பூ, அந்த வாசம் காட்டுக்கு சொந்தம் இல்லை, குளத்தில் இருக்கிற தண்ணி குளத்துக்கு சொந்தம் இல்லை, நரம்புக்கு சொந்தம் இல்லை இசை என்று சொல்லி நானும் ஊருக்கு உழைக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். அதனால நல்லாவின் பால் முதல் என்று ஒரு சிறப்பான ஒரு இது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. நான் இப்படி ஒரு கூட்டத்துல இதே இடத்துல வாயை விட்டு மாட்டிக்கிட்டேன். நான் சொன்னேன், எல்லாரும் புஸ்தகம் எழுதுங்க. சில பேருக்கு ரொம்ப சந்தோஷமா கைத்திட்டாங்க. பாலகிருஷ்ணன் வந்திருந்தாரு, அது MIM கூட்டம். யார் அடுத்து புத்தகம் எழுதினாலும் நான் 5000 ரூபாய் தருவேன்னு சொல்லிட்டேன். அதை நினைச்சிட்டு வந்திருக்காங்க. ஒரு எழுத்தாளன், நான் பணம் கொடுத்தா பிரேமா அம்மாவும் பணக்காரராக போறாங்க,
நான் எழுதிய புத்தகங்கள் 5000 ரூபாய்க்கு என் மனைவி கீழே செய்வது போல செய்யாதீங்க. புத்தகத்தை கொடுத்து நான் ஏமாத்தல. இது என்னுடைய சிந்தனை. இது ஒரு மதிப்பு. 5000 ரூபாய் எனக்கும் பெரிதில்லை, அவர்களுக்கும் பெரிதில்லை. பிராக்கெட்ல எனக்கு கொஞ்சம் பெருசு தான். அவர்களுக்கு நான் இதை மகிழ்வோடு இறையன்பு ஐயா கையால் கொடுக்கிறேன். புத்தகம் எழுதியவருக்கு முதல் பரிசு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை கொஞ்சம் அழுத்தி